மீனராசி நேயர்களுக்கு வணக்கம். மீனராசி காலப்புருஷனுடைய 12ஆம் வீடு மோட்சஸ்தானம். 12ஆம் வீடுங்கிறது மோட்சஸ்தானம் சொல்லுவாங்க. மேசம் நுழைவு ஸ்தானம், 12ஆம் வீடு மீனம் வந்து மோட்சஸ்தானம். மோட்சஸ்தானத்துக்கு அதிபதி குரு. காலப்புருஷனுக்கு 9க்கும் 12க்கும் அதிபதி குரு பகவான். இது நாள் வரைக்கும் அவர் வந்து 2ஆம் இடம் தான் குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இப்போது அவர் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த குரு பயிற்சி 3ஆம் இடம் பயிற்சிங்கிறது அவ்வளோ ஸ்லாக்கியமான அமைப்பு கிடையாது. அதாவது மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ஏன் ஸ்லாக்கியமான அமைப்பு கிடையாதுன்னா, ராசியிலே ராகு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. குரு பயிற்சி இந்த மே மாதம் 1ஆம் தேதி மாறுது. 2021 மே மாதம் அது ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகுது. ராசியாதிபதி 10ஆம் தேதி 3ஆம் இடத்துக்கு போகுது. அவ்வளோ சிறப்பான அமைப்பு இல்லை. இவங்க கண்டிப்பாக பரிகாரம் பண்ணியே ஆகணும். ஏன்னா தலையில் ராகு, 7ஆம் இடத்துல கேது, விரயச்சனி. ராசியில் ராகு, 7ஆம் இடத்துல கேது, 3ஆம் இடத்துல குரு. ஸோ எல்லா பிளானட்டுமே மைனஸில் இருக்குது. சனி மைனஸில் இருக்குது, ராகு மைனஸில் இருக்குது, குரு மைனஸில் இருக்குது. ஸோ அதனால் இவங்களுக்கு 7 சனி நடக்கு, 3ஆம் இடத்துல குருவும், ஜென்மத்தில் ராகும், 7ஆம் இடத்துல கேது இருக்குது. நிறைய பாதிப்புகளை உண்டாக்கும். லவ் பண்ணுவாங்க, இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்க நல்லது. பிரச்சனைகள் நிறையா உருவாகும். ஏன்னா ராசிக்கு 7ல் கேது. பஞ்சாயத்து பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உள்ளன. யாராவது லவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா தலையில் ராகு இருக்குது, பாம்பு, 7ல் கேது இருக்குது. பஞ்சாயத்து கோர்ட்டு வழக்கு எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கவனமாக இருந்துக்காங்க. மீனராசியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சிறப்பான அமைப்புன்னு சொல்ல முடியாது. பிரச்சனைகள் நிறைய சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதை இள வயதினர்களுக்கு, அதாவது கரைச்சி பார்த்தீங்கன்னா ஒரு 18, 20, 25 இந்த ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு இந்த சனியோட தாக்கம் அதிகமாக இருக்கும். ஏன்னா சனி 7 சனி நடக்கிறது மட்டும் ராசியில் ராகு இருக்குது, 7ல் கேது இருக்கனால இது நாள் வரைக்கும் 2ல் இருந்த குருபா 3ஆம் இடத்துக்கு போகிறார். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். அந்த முயற்சி ஸ்தானத்துக்கு கூட அந்த முயற்சிகள் பரிதமாகாது. நம்ம முயற்சியை அமுக்கும். நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியை போட்டு அமுக்கிடும். தைரிய ஸ்தானத்தை உங்களோட வீரியம் கட்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் நிறைய நிதானமாக செயல்படுங்க. அவசரப்படி இந்த முடிவு எடுக்கிறாங்க, பிரச்சனை மாட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 7ஆம் இடத்துல இருக்கிற கேதுவை குரு பார்க்கறனால திருமணங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரு ராசிக்கு 7ஆம் இடத்தை ரிஷபத்திலேருந்து 7ஆம் இடத்துல கேதுவை குரு பார்க்கறனால பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் திருமணம் பண்ணுங்க. ஓடி போய் கல்யாணம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதுங்க, பிரச்சனை வரும். அதனால் பிரச்சனை இருந்தாலும் அதை சால்வ் பண்ணிக்கிட்டு கல்யாணம் பண்ணுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொன்று, இந்த ராசியில் கேது, ராசியில் ராகு 7ல் கேது இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் லைன் நீங்கள் இந்த ஒரு வருஷத்துக்கு ஆன்மீகத்தில் ஈடுபடுங்க. ஸ்பிரிச்சுவல் லைனில் போயிருங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க. 7 சனி நடந்தாலும் நீங்கள் சிவன் ஆலயம் போங்க. மாதத்துக்கு ஒருக்க நீங்கள் முடிஞ்சால் திருவண்ணாமலை போய் கிரிவலம் வாங்க. கிரிவலம் போங்க, முடிஞ்ச வரைக்கும் கிரிவலம் 12 மாதம் கிரிவலம் போங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சிவன் பார்த்துக்கிடுவார். அதனால் நீங்கள் கண்டிப்பாக மீனராசிக்காரங்க நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதை சால்வ் பண்ணதுக்கு சிவாலயம் போங்க, இதெல்லாம் சுற்றுங்க. கிரிவலம் போனேன்னா பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நிறைய செலவுகள் இருக்கும். நீங்கள் நல்ல செலவாக பண்ணிக்க. 12ஆம் இடத்துல சனிங்கிறது சுப செலவை பண்ணிக்கன்னா, 3ஆம் இடத்துக்கு கூறும் 12ஆம் இடத்து சனிங்கிறதுனால நல்ல செலவு பண்ணிக்கங்க. நல்ல செலவு மீன்ஸ் என்னன்னா, படிப்புக்காக செலவு பண்ணலாங்க. நல்ல படிப்பு, ஆனால் கவனமாக படிக்கணும். 7 சனி நடக்கலாம், படிப்பு டிஸ்கன்டினியூ ஆகாமல் பார்த்துக்கணும். சில பணம் கட்டுவானுங்க, காலேஜுக்கு போக மாட்டானுங்க, அப்படி பணம் லாஸ் ஆகும். ஸோ நிறைய லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஜுகேஷன் விஷயத்தில் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கிற மாணவர்கள் மிகவும் கவனமாக சூஸ் பண்ணி நம்ம என்ன படிக்கணும்னு நினச்சி ஒரே முடிவோடு போங்க. 2 மனசாக போனீங்கன்னா உங்களுக்கு பணம் விரயமாவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க இந்த படிக்கிற பசங்கள். அதே மாதிரி வெளியே போகும்போது கவனமாக போங்க. கூட்டு சேர்க்கை, நண்பர்கள் அதிகமான கூட்டு சேர்க்கைகள் இந்த கொஞ்சம் 1 நேருக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. படிப்பு விஷயத்துக்கு ரொம்ப கவனமாக இருங்க. என்ன படிக்கிறது நிதானத்துடன் யோசிங்க. என்ன படித்தா சிறப்பாக இருக்கும் உங்கள் மைண்டில் எழுதிக்கங்க. அதுக்கு பணம் கட்டுங்க. 2 மனுஷன் போனீங்கன்னா பணம் வரையாததுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் விரயச்சனி, ஜென்மத்தில் ராகு, குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. ஸோ 7ல் வந்து கேது இருக்கனால ரொம்ப நிதானமாக செயல்படுறது நல்லது. மற்றபடி இவங்க வந்து
இதுல வந்து சுக்கிர தசை யாருக்கெல்லாம் நடக்கோ, மீன ராசிக்காரங்க சுக்கிர தசை நடக்கவங்களுக்கு பாதிப்பு கிடையாதுமா. சுக்கிரன் வந்து சனிக்கு மித்ரு, சுக்கிரன் வந்து சனி பகவான் நட்பு கிரகம். அதனால 7 சனி பெரிய பாதிப்பு வராது. நல்லா தெரிஞ்சுங்க. இதுல ஒரு நிறைய விஷயம் இருக்கு. சுக்கிர தசை யாருக்கெல்லாம் நடக்கோ அவங்களும் பெரிய நெகட்டிவ் வைப்ரேஷன் கிடையாது. கேது தசை நடக்கிறவங்களுக்கும் புதன் தசை நடக்கிறவங்களுக்கும் சனி தசை, இப்ப பூரட்டாய் 4ஆம் மாதத்துல பிறப்பாங்க, சனி தசை நடந்துட்டு இருக்கும் மீனராசிக்காரங்களுக்கு. இந்த சனி தசை, புதன் தசை, கேது தசை நடக்கிறவங்க மட்டும் மிகவும் கவனமா இருக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சுக்கிர தசை நடக்கிறவங்க பிரச்சனை இல்லை. அதே மாதிரி குரு தசை குழந்தையிலே வந்துடும், 3 வயசு 4 வயசுல நடந்த கொஞ்சம் பறக்க வரும், அதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த கேது தசை, புதன் தசை, சனி தசை நடக்கிறவங்க மிகவும் கவனமாக இருக்கணும். காரணம், ராசியில ராகு, விரயத்தில் சனி, 3ஆம் இடத்துல எல்லாமே மறைவு ஸ்தானத்துல கேந்திரத்துல, லக்கண கேந்திரத்துல, ராசி கேந்திரத்துல ராகு இருக்கா, 7ஆம் கேந்திரத்துல கேது இருக்கிறார். ரொம்ப பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு ஜாதக கட்டத்துல நல்ல கிரக அமைப்பு நல்லா இருந்தால் ஒழிய, ஜாதகத்தில் நல்லா இல்லைன்னா, கிரக வலிமை தசா புத்திகள் வலிமையா இல்லைன்னா கண்டிப்பா பாதிப்பு வரும். கிரக நிலைமை நல்லா இருந்து தசானான் வலுவா இருந்தால் பாதிப்பு கிடையாதுமா. யாரா இருந்தாலும் சரி, தசானானும் உங்க ஜாதக பிறப்பு ஜாதகத்துல தசானான் வீக்கா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த கோச்சாரமும் சேர்த்து உங்களை அமைக்கிறோம். கஷ்டங்கள், பண விரயம், தொழில் விரயம், நஷ்டம் எல்லாம் வரும். ஆனா நிதானமா செயல்படுங்க, நல்லது. இவங்க சொன்ன மாதிரி நீங்க வந்து மீனராசிக்காரங்கள் ஜென்ரலா, மீனராசி வந்து காலப்பூசோடைய 12வது வீடு, ஜலராசி, நீர் ராசி. இவங்க வந்து கண்டிப்பா வந்து முருகன் சனி தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இஷ்ட தெய்வத்தை கும்பிடுங்க. மீனராசிக்காரங்களுக்கு ஒரே ஒரு ஒன்று சொல்லிக்கிறார், மோட்சஸ்தானமா இருக்குது 12ஆம் இடம். இங்க சுக்கிரன் உச்சமாகிறார். அதனால தான் 12ஆம் இடம் அயன சயனம் போகணும்னு சொன்னா, இந்த இடத்துல சுக்கிரன் நீச்சம் உச்சமாகிறார், புதன் நீச்சமாகிறார். அது வந்து மகாவிஷ்ணு, இது வந்து மகாலட்சுமி வீடு. கன்னி எப்படி வந்து விஷ்ணு வீடு சொன்னோமோ, மீனம் என்பது மகாலட்சுமியுடைய வீடு. இங்க சுக்கிர பகவான் உச்சம், புதன் நீச்சம், நீச்ச பங்க ராஜ கூடக்கூடிய அங்க. அதனால மகாலட்சுமி கடாட்சியோட சுக்கிரனை போய் அங்க ஏன் வச்சிருக்காங்க 12ஆம் இடத்துல ஐயன சேன பக்கத்துல, அது 12ஆம் மோட்சஸ்தானமா இருக்கனால, குரு ஆட்சியா இருக்கனால அது வந்து 12ஆம் இடம் மோட்சஸ்தானமா வச்சிருக்கிறாங்க. 2ஆம் இடத்துல ஒரு நல்ல கிரகங்கள் இருந்ததுன்னா தீர்க்காயுசு, நல்ல மரணம். அதான் 12ஆம் இடத்தை வச்சுதான் சொல்லுவாங்க, ஒரு மரண இறப்ப சொல்லக்கூடிய இடம் 12ஆம் இடம் தான். அதனால 12ஆம் ஒருத்தருக்கு நல்ல கிரகங்கள் நல்ல அமைப்புல இருந்துன்னா நல்லபடியா இறப்பு ஏற்படும் சொல்லுவாங்க. பாவக்கட சேர்க்கை, பாவக்கட தொடர்பு அதிகமா இருந்தா அவங்களுக்கு மரணம் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதான் அது அவங்களோட ஜாதகத்தை வச்சுதான் சொல்ல முடியும். அப்படி இருந்தாலும் மீனராசிக்காரங்க கொஞ்சம் நிதானமா இருக்கணும். சுக்கிர தசை நடக்கிறவங்க மட்டும் பாதிப்பு இல்லை. மற்ற எந்த திசை நடந்தாலும் நிதானமாக செயல்படுங்க. நன்றி, வணக்கம்.